குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது பறவைகள். பறவைகள் உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா. ஏன் பிடிக்கும்? அது ரொம்ப அழகா இருக்கும், அதனால தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச பறவையின் பெயரை சொல்லுங்க. மயில், புறா, சிட்டுக்குருவி. ஓ, ரொம்ப அழகா சொன்னீங்க. பறவைகளுக்கு என்னென்ன உறுப்புலாம் இருக்கும் தெரியுமா? ஆமா. சொல்லுங்க. கண், மூக்கு, வாயு, காது, காலு, இறக்கை, இதெல்லாம் இருக்கும். ஓ, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்ன வாய் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான அழகு இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா, தேன் குடிக்கும் நெல்குருவி போன்ற பறவைகளுக்கு நீண்ட நுண்ணிய அழகு இருக்கும். கழுகு, ஆந்தை போன்ற ஊன் தின்னும் பறவைகளுக்கு உறுதியான கூரழகு இருக்கும். மீன்களை கொத்தி சாப்பிடும் வாத்து போன்ற பறவைகளுக்கு ரம்பம் போன்ற விளிம்புடைய அழகு இருக்கும். இது போல எல்லா பறவைகளுக்கும் வெவ்வேறு விதமான அழகு இருக்கும். சரியா? பறவைகள் எங்க வசிக்கும்? மரம்ல கூடு கட்டி வாழும். நீங்க சொன்னது ரொம்ப சரியா சொன்னீங்க. பறவைகள் கூடு கட்டி தான் வாழும். ஆனா ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு விதமான கூடு கட்டும் திறன் கொண்டது. உதாரணமா சொல்லணும்னா, காக்கா, பருந்து, புறா போன்ற பறவைகள் குச்சிகளை பயன்படுத்தி கூடு கட்டும். அத குச்சி கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. மரக்கொத்தி, ஆந்தை, மைனா போன்ற பறவைகள் மர பொந்துகள்ல நார் மற்றும் இறக்கைகளை வைத்து கூடு கட்டும். இது மரபொந்து கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. கருங்குருவி, சீகாரம் போன்ற குளத்துல குட்டையில சேற்றை பயன்படுத்தி கூடு கட்டும். இது களிமண் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கணாங்குருவி போன்ற பறவைகள் தொங்கு கூடு கட்டும். இது பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அழகாவும் இருக்கும். ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான கூடு கட்டும் திறன் இருக்கு. எல்லா பறவைகளும் பறக்குமா? இல்ல. ஓ, என்னென்ன பறவைகள்லாம் பறக்காது? பனிப்பாடி, தீக்கோழி, கிவி. ஓ, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு பறவைகளுக்கும் தனி சிறப்பு இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, தீக்கோழி தான் நிலத்தில் வாழும் பறவைகள்லயே மிக பெரிய பறவை. இந்த பறவை பறக்காது அப்படின்னு நீங்களே சொன்னீங்க இல்லையா? இது மணல் பிரதேசங்களில் ஒட்டகத்தை போல மிக வேகமாக ஓடக்கூடிய திறன் கொண்டது. இவற்றின் கால்கள்ல 2 விரல்கள் மட்டும்தான் இருக்கும். பறவைகளின் அரசன் என்ற சிறப்பு பெற்றவை கழுகு. கழுகோட கண்கள் மிகவும் கூர்மை வாய்ந்தது. இதற்கு மனிதர்களை விட 2 லட்சம் மடங்கு துல்லியமாக பார்க்கும் திறன் கொண்டது. அடுத்தது புறா ஓய்வெடுக்காம 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. இப்படி எல்லா பறவைகளுக்கும் தனி சிறப்பு இருக்கு. இப்ப என்னென்ன பறவைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பறவைகள். காகம், கிளி, அன்னம், ஆந்தை, கிவி, கருஞ்சிட்டு, இருவாச்சி, காடை, வாத்து, மயில், புறா, சேவல், கோழி, கொக்கு, மைனா, குயில், வான்கோழி, கழுகு, மீன் கொத்தி, மரங்கொத்தி, தீக்கோழி, மாங்குயில், கொண்டலாத்தி,
சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி கௌதாரி கௌதாரி தூக்கணாங்குருவி தூக்கணாங்குருவி நாரை நாரை பூநாரை பூநாரை மரகதப்புறா மரகதப்புறா மாடப்புறா மாடப்புறா ஐவண்ணக்கிளி ஐவண்ணக்கிளி சாம்பல் நாரை சாம்பல் நாரை மத்தாளி கொக்கு மத்தாளி கொக்கு மஞ்சள் மூக்கு நாரை மஞ்சள் மூக்கு நாரை கரண்டிவாயன் கரண்டிவாயன் அரசவால் ஈப்பிடிப்பான் அரசவால் ஈப்பிடிப்பான் அரிவாள் மூக்கன் அரிவாள் மூக்கன் பனிப்பாடி பனிப்பாடி பருந்து பருந்து ஈமுக்கோழி ஈமுக்கோழி அக்கா குயில் அக்கா குயில். குழந்தைகளா, இப்ப பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுல இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. நீங்க பாக்குற இந்த பறவையில எது மிக வேகமாக ஓடக்கூடிய பறவை? வான்கோழி. சரியா சொன்னீங்க. வான்கோழி தான் பறவைகளிலேயே மிக வேகமாக ஓடக்கூடியது. இந்த பறவையால பறக்க முடியாது. சரியான விடைய சொன்ன அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.